Hello guys, welcome to Gailey's Code YouTube channel. எஸ் இந்த வீடியோ என்னன்றதும் தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்க போகுது. பேங்கிங் ஆஸ்பிரண்ட் நீங்க பிகினரா இருந்தாலும் ஒரு ப்ரோ ஆஸ்பிரண்ட் 2-3 இயர்ஸ் படிக்கிறேன் இல்லை 4-5 இயர்ஸ் படிக்கிறேன் யாருக்கா இருந்தாலும் இந்த வீடியோ இந்த டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா அப்கமிங் நம்மளுக்கு எக்ஸாம் சீசன். எஸ் ஆகஸ்ட் ஆரம்பிச்சிருந்து நோட்டிஃபிகேஷன் 1 by 1 வீக்லி மினிமம் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலாக பார்ப்போம். எஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கோட்ல நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பிகினர்ஸ் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்குமே நியூ பேட்சஸ் டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா கீழே இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்க. அண்ட் நியூ பேட்ச் வந்து 27/8 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மந்த் 27 அதுக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. நீங்க பண்ணாலும் சரி, ஏன்னா நீங்க பாக்குறவங்க ஓரளவுக்கு பிகினராகவும் இருக்கலாம் இல்ல ஒரு ப்ரோ ஆஸ்பிரண்டாகவும் இருக்கலாம். உங்க சைட்ல யாராவது நியூவா ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேர் பண்ண வராங்க, இல்லை உங்க சிஸ்டர் இல்லை பிரதர் உங்க ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தவங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இது நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் இதுல 1-to-1 பர்சனலைஸ்டு மென்டார்ஸ் இருப்பாங்க. நீங்க நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. எனக்கு 1-to-1 கைடு ஒருத்தர் இருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், எனக்கு டெய்லி ஷெடியூல் அவங்க கொடுத்தா கரெக்டா இருக்கும், அப்படி இருக்கும். எஸ் டிசிப்ளினா ஷெடியூல் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, இதுல யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் தமிழ்ல நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரியா, அந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிகினர்ஸா இருக்கீங்கன்னா பிகினர்ஸ்க்கு சூப்பர் யூஸ்ஃபுல். பிகினர்ஸை விட எனக்கு தெரிஞ்சு இது ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்களா, ரிப்பீட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பேசிக்ஸ் எல்லாமே முடிச்சிருப்பாங்க. டெஸ்ட் போடுறதா ரிமைனிங் இருக்கும். அந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நெக்ஸ்ட் இயர் 2026 மார்ச் வரை வேலிட் இருக்கு. சேம் இதுவும் 1-to-1 இருக்கு. மெயின் செஷன் லைவா போயிட்டு இருக்கு. இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இமானுவல் சார் சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்ல, எல்லாமே கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, சரி ஓகே வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கிறோம்னா நம்ம அப்கமிங்ல என்னென்ன எக்ஸாம் இருக்கு. இப்போ இந்த ஆகஸ்ட் இன்னைக்கு டேட் என்ன? சரி ஓகே, வீடியோ எப்போ அப்லோட் ஆகுதுன்னு தெரியல, டேட் எதுவும் சொல்லல. ஆல்ரெடி ஒருத்தர் கமெண்ட்ல கலாச்சு விட்டாரு. ஓகே, நான் ஆர்டர் வைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஎம்பி தெரியும்ல, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்கு. அதுல வந்து பிஓ ப்ரோக்ராம், பிஓ நம்ம ப்ரொபேஷனரி ஆஃபீஸ் எக்ஸாம் எழுதி போவோம்ல, அந்த மாதிரி இது ப்ரோக்ராம் மூலியமா வச்சிருக்காங்க. ப்ரோக்ராம்ஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பிரைவேட் பேங்க்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்சிஸ், நெக்ஸ்ட் கோட்டாக், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல. இவங்க எல்லாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலியமா வச்சு எடுப்பாங்க பிரைவேட் பேங்க்ஸ். கவர்மெண்ட் பேங்க்ஸ் தான் பிஓ எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. கவர்மெண்ட் பேங்க்னா பப்ளிக் செக்டர் பேங்க். சரியா, அண்ட் கைஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், இதுல சொல்ற இந்த வீடியோல சொல்ற எல்லா விஷயமே உங்களை எதுலையுமே டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக சொல்ல. சரியா, ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க படிக்கிறது கம்ஃபர்டபுள் ஜோன் வந்து படிப்பீங்க. நான் இந்த வீடியோ கொண்டு வர்றது கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லாம என் ஃபேமிலியில நான் ஜாப் போய் ஆகணும், இல்லை எனக்கு வேற கெரியர், நான் ஜாப் போய்கிட்டே கெரியர் நான் ஏர்ன் பண்ணிட்டு நான் பேங்க் எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும், அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காய்ஸ் மெயின் இது எதுவுமே உங்க ஸ்டடிஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. சரியா, எல்லாமே ஒரு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டில இருக்குன்னு சொல்றேன். இது யாரும் சொல்றதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காங்களே எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். ஏன்னா நான் ஒரு ஆஸ்பிரண்டா 3+ இயர்ஸ் இருந்திருக்கேன். நான் இந்த விஷயங்கள்லாம் நிறைய யோசிச்சிருக்கேன். யாராவது சொன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல, பண்ணிருக்கலாம், இவ்வளவு நாள் நம்ம பண்ணாம இருந்திருக்க மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி. எஸ், இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் ப்ரோக்ராம் வந்து 20 தான் லாஸ்ட் டேட்டு. இன்னும் நாளைக்கு 2 days தான் இருக்கு. இதை பத்தி டீட்டெயில் நான் சொல்றேன், பார்த்து தேவைப்பட்டவங்க அப்ளை பண்ணுங்க. சரியா, எனி டிகிரி எது படிச்சிருந்தாலும் பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி என்ன எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட லாஸ்ட் டேட் வந்து 21. இன்னும் 2 days தான் இருக்கு. எதுவுமே வேகன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு 894 வேகன்சி. நம்ம சார்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த மாதிரி ஃபைனல்ல 1200+ வேகன்சி வர சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்பிஐ கிளர்க்கு 26. இன்னும் ஒரு 7 to 8 days இருக்கு, 1 week இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 380 வேகன்சிஸ். இதுவுமே எனி டிகிரி எலிஜிபிள். ஓகேவா, இதுவுமே ஃபைனலா ஒரு 400 வேகன்சி வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைமும் அப்படிதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ஏசிஎல் ஏஓ, இதெல்லாம் சரியான போஸ்டிங். ஜெனரலுக்கு நான் சொல்லியிருக்க வேகன்சி எல்லாமே ஜெனரல். சரியா, ஜெனரல்ல ஆல் ஓவர் இந்தியா இல்ல, ரொம்ப டங் ட்விஸ்ட் ஆகுதா. ஓவரால் வேகன்சி ஓகே சூப்பர். ஓவரால் வேகன்சி என்ஏசிஎல் ஏஓக்கு 193. ஏன்னா இதெல்லாம் ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம், சேம் எனி டிகிரி எலிஜிபிள். ஸ்பெஷலிஸ்ட்ல எதுவும் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் என்ஏசிஎல் ஏஓ, இது
சூப்பரான ஜாப், ஹை ப்ரொஃபைல் ஜாப், ஒயிட் காலர் ஜாப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பேங்க் எக்ஸாம், பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, பேங்கிங் இப்பதான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஹை லெவலில் நான் போனா இதுக்கு போகணும்னு செட் பண்ற எக்ஸாம் எல்ஐசி ஏஏஓ. பிகாஸ் இதுல அவ்வளோ பர்க்ஸ் இருக்கு, பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ஆஃப்டர்நூன் வந்து ரெப்கோ பேங்க் எக்ஸாம். ரெப்கோ பேங்க்ல கஸ்டமர் சர்வீசஸ். இந்த ரெப்கோ பேங்க்கும் இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இது ரெண்டும் மட்டும் பிரைவேட் செக்டர். சரியா, பிரைவேட் செக்டர்னா எதுக்கான போய் பண்ணல சார், நான் எதுக்கு பேங்கிங் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படி யோசிக்காதீங்க. படிக்கிறவங்க நீங்க பாட்டு உங்க ட்ராக்ல ஃபாலோ பண்ணுங்க. நான் இதை சொல்றது, நான் எனக்கு ஜாப் தேவை சார், கண்டிப்பா நான் ஒரு ஒரு எட்ஜில் வந்து இருக்கேன், நான் ஒரு 4-5 இயர்ஸா படிக்கிறேன், ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, நான் எட்ஜில் வந்து இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும். கைஸ், நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தால் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, அப்பதான் அப்கமிங்ல அந்த மாதிரி வீடியோஸ் என்னால கொண்டு வர முடியும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒரு 3+ இயர்ஸா படிக்கிறேன்றப்போ எங்கடா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் படிக்கவும் செய்யணும், அந்த டைம்ல நான் இன்னொரு ஒர்க் ஏதாவது பண்ணணும், அந்த ஒர்க் நான் படிக்கிறது டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, நான் படிக்கிறதுக்கு நான் வேலைக்கு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் சும்மா உங்களை போய் ஒரு மூட்டை தூக்கி சம்பாதிச்சுட்டே படிங்க அப்படிலாம் சொல்லல. சரியா, நமக்கு என்ன வேலைக்கு போறோமோ அது ரிலேட்டடா இருக்காது. இப்ப நீங்க ரெப்கோ பேங்க்லாம் உங்களுக்கு 1 இயர் தான் ப்ரொபேஷன் நினைக்கிறேன், 1 இயரோ 6 மந்த்தோ தான் ப்ரொபேஷனே. முடிச்சுட்டு நீங்க எக்ஸாம் கிளியரான டக்குன்னு வந்துடலாம். அண்ட் இன்னொன்னு, இதுல பாண்டுமே 30K தான் பாண்ட்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட். உங்களுக்கு மந்த்லி சேலரியே இதுல 40,000. சேம் ஐபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் சேலரி தான், 40,000 மந்த்லி சேலரி வருது. பட் உங்களுக்கு என்னது, சர்வீஸ் பாண்ட் 30K தான். இப்போ நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போறீங்க, நான் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் பாஸ் பண்ண கான்ஃபிடென்ட் இருக்கு சார், இந்த வருஷம் நான் ஏதாவது போய் ஆகணும், சுச்சுவேஷன் அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இது போயிட்டு கூட ஒரு 1 இயர் சம்பாதிச்சிடலாம். அந்த 1 இயர்ல 1 மந்தோட கம்மி, ஒரு 10,000 கம்மியான சேலரி தான் உங்களோட பாண்ட் அக்ரிமெண்ட். சரியா, சரி ஓகே. இப்ப இந்த இதை பத்தி நம்ம பார்ப்போமா, டிஎம்பியும் ரெப்கோ பேங்க்கும் பார்ப்போம். ஏன்னா இது எல்லாருமே ஆல்ரெடி நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. இது மேக்சிமம் இந்த டிஎம்பியும் ரெப்கோ பேங்க் யாரும் சொல்லிக்க வாய்ப்பு இல்லை. எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ரெப்கோ பேங்க் பார்த்துருவோம். எஸ், ரெப்கோ பேங்க் நீங்க லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து ஆரம்பிக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தா 8/9 நான் மென்ஷன் பண்ண இந்த மாதிரி 7 to 10 days பிஃபோர் ஹால் டிக்கெட் விட்டுருவாங்க. எக்ஸாம் வந்து நமக்கு நவம்பர் நடக்க வாய்ப்பு இருக்கு. சிங்கிள் எக்ஸாம், டைரக்ட் மெயின்ஸ் லெவல் தான் இருக்க போகுது. சரியா, 30+ வேகன்சி. மெயினா தமிழ்நாடு மட்டும்தான் போஸ்டிங், ஆல் ஓவர் இந்தியா போட்டுருவாங்க. நான் எப்படி சார் 40,000 ரூபா வச்சுக்கிட்டு ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. சரியா, தமிழ்நாடு தான் போஸ்டிங். ஸோ அதனால நீங்க பயப்படாம இருக்கலாம், அப்ளை பண்ணலாம், தாராளமா அப்ளை பண்ணலாம். இப்போ வேகன்சின்றது டீசென்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷம் சொல்ல முடியாது. நமக்கு எப்படி சொல்றது, நமக்கான டைம் வரும், வர வரைக்கும் காத்திருக்கலாம். காத்துருங்க, சான்ஸ் இருக்கு, உங்களுக்கு டைம் இருக்கு, நான் இன்னும் 1 வருஷம் கூட கழிச்சு கூட போகலாம் அப்படின்றவும் காத்துருங்க. இல்லைன்னா காத்திருந்து காலங்கள் போனதை ஏன்ற மாதிரி ஆக்கிடாதீங்க. சரியா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் நம்ம ஐபிபிஎஸ்ல வந்துச்சுல, சிஎஸ்ஏ அதே ரோல் தான். சேலரி பாருங்க, சேம் அதே ஐபிபிஎஸ் பே ஸ்கேல். மந்த்லி சென்னையில உங்களுக்கு 42,000 இன்ஹேண்ட் பே, மந்த்லி உங்களுக்கு 42,000 இருக்க போது, அப்ராக்சிமேட்லி 8.8 lakhs. இது வந்து எக்ஸ்க்ளூடிங் எது, உங்களை இன்சென்டிவ், மீல் பாஸ், இதெல்லாம் உங்களுக்கு மீல் பாஸ்லாம் இருக்கு. மீல் பாஸ்னா நம்ம சாப்பாட்டுக்கு, அதுக்கெல்லாம் காசு இருக்கு, அலவன்ஸ் இதெல்லாம் தவிர 42 எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு டிடக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, என்பிஎஸ் அதெல்லாம் போய் மினிமம் 40+ சேலரி உங்களுக்கு இன்ஹேண்ட் வர மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. சரியா, அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரொபேஷன் 12 month 1 year தான். ஓகே, நெக்ஸ்ட் 30 வேகன்சிஸ். இதுவும் நான் சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு புதுச்சேரி தான் இருக்க போது 30 வேகன்சிஸ். மினிமம் ஏஜ் 21, 28, 97க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 2004க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். சரியா, ஏஜ் லிமிட் நார்மலா நீங்க எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி, ஓபிசிக்கு 3 years, எஸ்சி எஸ்டிக்கு 5 years, இது நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினா இதில் நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம், எக்ஸாம் சென்டர்ஸ் இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆமா, ஒரு 2-3 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ரீட் பண்ணுவோம். எலிஜிபிலிட்டி, எஸ், எலிஜிபிலிட்டி கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். சரியா, தமிழ் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ப்பா. அதனால நமக்கு மற்ற ஸ்டேட்காரவங்களாம் வந்து இப்ப கேரளா, கர்நாடகா இதெல்லாம் வந்துருவாங்க, நான் இந்த
30 வேகன்சிக்கு எப்படி சார் அப்ளை பண்றது நம்பி அப்ளை யோசிக்காதீங்க. தமிழ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ரொசீஜர் ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான், இன்டர்வியூ கூட இல்ல. நமக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் எடுத்துட்டா கூட பிலிம்ஸ் இருக்கு பிளஸ் மெயின்ஸ் இருக்கு சரியா. சேம் எஸ்பிஐ கிளர்க்ல இல்ல, ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். அந்த டே நீ எக்ஸாம் எழுத போறீங்களா, தட் ஒன் டே, இந்த நாள் என் நாள்ரா அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு சேம் சேம் எல்லாமே சேம் டிட்டோ. ஓகே, நீங்க எதுவுமே பயப்பட வேணாம், சேலரில இருந்து எல்லாமே சேம். ஓகேவா. பேட்டர்ன், எஸ் பேட்டர்ன் தான் மெயின். ரீசனிங் 40 கொஸ்டின் 45 மார்க் 25 மினிட்ஸ். 25 மினிட்ஸ்னா இப்போ கொஸ்டின் லெவல் எந்த லெவல் இருக்கும் பாத்துக்கோங்க. மினிமம் ஆர்ஆர்பி கிளர்க்கை விட ஈஸியா தான் இருக்கும். செக்ஷன் டைம் இருக்குன்றனால ஆர்ஆர்பி கிளர்க்கை விட ஈஸியா 25 மினிட்ஸ்ல 40 கொஸ்டின் இப்போ அப்படிதான் இருக்கும். எல்லாமே அந்த லெவலில் தான் இருக்க போகுது. என்ன ரீசனிங், இங்கிலீஷ், குவான்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர். நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதே தான். என்ன கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் நமக்கு அப்படியே இதுல படிக்கிறது ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் வரப்போகுது. எக்ஸாம் இது நவம்பர்லாம் வருது. நவம்பருக்கு முன்னாடியே நமக்கு ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ அதை பத்தி ஒரி பண்ண வேணாம் சரியா. சென்டர் சொல்லியிருந்தேன்ல, தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, இந்த ஒரு 6 சென்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்னு அந்த இது சொல்லியிருந்தேன்லப்பா, பாண்ட் பத்தி சொல்லியிருந்தேன்ல, அது மட்டும் பார்த்து நெக்ஸ்ட் நம்ம அது போயிடலாம். ஃபீஸ் தான் கொஞ்சம் தாறுமாறா வச்சுதான். ஜென்ரலுக்கு எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே 900, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு மட்டும் 500. ஓகே, இதோ சர்வீஸ் பாண்ட் இங்க பாருங்க. 2 இயர்ஸ் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட். 1 இயர் வந்து ப்ரொபேஷன் பீரியடு. ப்ரொபேஷன்னா அந்த ப்ரொபேஷனுக்கு அப்புறம் நீங்க கன்ஃபார்ம் எம்ப்ளாயே மாறிடுவீங்க. 2 இயர்ஸ் உங்களுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி. கான்ட்ராக்ட்னா அந்த 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க போகக்கூடாது. இன்கேஸ் நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க 30,000 பே பண்ணி ஆகணும். 25,000 சர்வீஸ் காஸ்ட், 5,000 வந்து ட்ரைனிங் காஸ்ட். நோட்டீஸ் பீரியட் 3 மந்த். இப்போ நான் 10th மந்த் நான் வேலையை விட்டு போறேன், அப்படி வைக்க வேணாம். இப்போ நான் ஜான் 1 எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நான் ஐபிபிஎஸ் கிளர்க் இல்லை ஆர்ஆர்பி கிளர்க் ஏதாவது பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் மினிமம் ஏப்ரல் இருக்கும். நீங்க ஜான்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா 3 மந்த், ஃபெப், மார்ச், ஏப்ரல், இது 3ம் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் சரியா. அப்ப அந்த டைம்ல நீங்க 30,000 பணம் கட்டணும். அந்த 30,000 உங்க ஒரு மாசம் சேலரி விட கம்மி. எதுவும் மண்டே கழுவுல எதுவும் இல்லை சரியா. ஆப்பர்ச்சுனிட்டி தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, தேவைன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிடுங்க. என்னை இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றான், நான் பேங்க் எக்ஸாம் படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எதுவும் யோசிக்காதீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் எதுவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணல, ஒரு எட்ஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணும்ன்றதான் சொல்றேன் சரியா. ஓகே, இதுல அவ்வளவுதான், மேக்ஸிமம் எதுவும் இல்லை. நம்ம அப்ளிகேஷன் நார்மல் அப்ளை பண்றதா. செகண்ட் வந்து இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் சொல்லியிருந்தால அது பார்ப்போம். இது வந்து ஒரு ப்ரோக்ராம்னா ஒரு காலேஜில் நம்ம எப்படி சேர்ந்து படிப்போம் அந்த மாதிரி. இந்த ப்ரோக்ராம் எப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இயர், அதை வந்து 3ஆ பிரிச்சிருவாங்க. அந்த 1 இயருக்கு வந்து நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் எஸ் இங்க இருக்கும். இங்க பாருங்க, இந்த 1 இயர்ல நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து இந்த ஃபீஸ் 2,80,000. இந்த ஃபீஸ் நீங்க ப்ரோக்ராம் ஃபீஸ் கட்டி ஆகணும் இனிஷியல்ல. அந்த ப்ரோக்ராம் ஃபீஸ்ல உங்களுக்கு போர்டிங், லாட்ஜிங் பிளஸ் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் கொடுத்துருவாங்க. இந்த ப்ரோக்ராம் ஃபீஸ் இந்த 1 இயர்ல நீங்க சம்பாதிச்சிடலாம்ப்பா. எப்படி சொல்றேன்னா, இதை 3ஆ பிரிப்பாங்கன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் 4 மந்த் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங், மணிப்பால் கேம்பஸ் பெங்களூர்ல ஹைஃபையா வேற லெவல்ல இருக்கும். செகண்ட் ஒன் வந்து இன்டர்ன்ஷிப் அட் பேங்க் பிரான்ச், ஏதாவது ஒரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பிரான்ச்ல உங்களுக்கு 2 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் நடக்கும். நெக்ஸ்ட் 6 மந்த் வந்து ஆன் த ஜாப், நீங்க எங்க வேலை செய்ய போறீங்களோ அங்க ஆன் த ஜாப் ப்ராக்டிக்கலா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் சரியா. இந்த இது எதுக்காக நான் சொல்லியிருந்தேன்னா, இங்க பாருங்க 4 மந்த் கிளாஸ் ரூம் ட்ரைனிங், இதுலயே பெர் மந்த் 5,000, அப்ப இது 20,000 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 2 மந்த் இன்டர்ன்ஷிப்புக்கு 24,000 தர போறாங்க. 24 48, 48 பிளஸ் 28 68,000. இந்த 6 மந்த்லயே 68,000 வந்துச்சா. நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த் ஆன் த ஜாப் ட்ரைனிங்ல அதுல 48,000. அப்ப 48 into 6னா இதே உங்களுக்கு ஒரு 2,60,000 மேல வந்துருச்சு. இந்த லாஸ்ட் 6 மந்தே உங்களுக்கு 2,60,000 மேல வந்துருச்சு. நீங்க கட்டின ஃபீஸோட அதிகமா வந்துச்சு. அப்ப இந்த ஒரு 60,000 அந்த 1 இயர்ல நீங்க 60,000 எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிருப்பீங்க, நீங்க கட்டின ஃபீஸ் இல்லாம அதுக்கு மேல. அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், நம்ம பிஓ எக்ஸாம் எழுதியதோட அந்த மாதிரி ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் சேம் 8.64 பெர் ஆனம் சரியா. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஜி எழுதலாம், பிஜி எழுதலாம். யூஜிக்கு ஏஜ் லிமிட் 28, பிஜிக்கு வந்து 30. இதுதான் உங்களோட ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்து ஆன்லைன் டெஸ்ட். ஆன்லைன் டெஸ்ட் மேக்ஸிமம் ரிமோட்ல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் நோட்டிபிகேஷன்ல இதுல இல்ல வெப்சைட்ல பார்த்துருந்தேன். ரிமோட்லனா வீட்ல இருந்து எழுதுற மாதிரி செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். இப்போ 20 எக்ஸாம்னா
சில பேச்சஸ் வைப்பாங்க போல, நம்ம எப்படி ஷிஃப்டா வைக்கிறாங்க எக்ஸாம் அந்த மாதிரி பேச்சஸ் மாதிரி இருக்கிறதுல சில பேச்சஸ்க்கு ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. ஆன்லைன் டெஸ்ட் ரிமோட்ல வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ ஆன்லைன்லயும் இருக்கலாம், ஆன்லைன் த சென்ஸ் ரிமோட்லயும் இருக்கலாம், நீங்க ஃபேஸ் டு 1-to-1 இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃபர் லெட்டர், ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப், ஆன் த ஜாப், சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன். நீங்க ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல நீங்க ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா போயிருவீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க இன்கேஸ் கிளியர் ஆகி ஜாப்ல போய் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்க அதுல 3 years ஒர்க் பண்ணிட்டீங்க, நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 36 month கொடுத்துருக்காங்களா, 36 monthனா 3 years நீங்க அங்க முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒரு 2,80,000 ஃபீஸ் கட்டிருக்கீங்கல்ல, இந்த ஃபீஸ் கட்டிருக்கீங்கல்ல, இதுல 40% 50% ரிமைனிங் கொடுத்துருவாங்க. அப்போ 1,40,000 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க கட்டின காசையும் வாங்கிடலாம், அந்த 1 yearக்கானது சம்பாதிச்சிடலாம். புரியுதா? ஒரு 4-5 yearsா படிக்கிறேன், எனக்கு கோப்பு விட்டுருச்சு சார், நான் இதுக்கு மேல கிளியர் பண்ற மாதிரி தெரியல, நான் 4 yearsா படிச்சிருந்தேன், எனக்கு பிலிம்ஸே 1-2 மார்க்ல போகுது, இல்ல மெயின்ஸ்ல ஹியூஜ் டிஃபரன்ஸ், 100 கட் ஆஃப்னா நான் ஒரு 30-40 தான் எடுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்களுக்கு ஒரே எக்ஸாம், அதுவுமே வீட்ல இருந்து எழுத போற மாதிரி மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. ஏன்னா நோட்டிபிகேஷன்ல போட்டிருந்தாங்களே, எதுவும் போய் சொல்ல, நோட்டிபிகேஷன்ல கண்டிப்பா போட்டிருந்தாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க இன்னும் 1 year தாராளமா டைம் இருக்குன்னா பண்ணுங்க. இல்ல நான் இப்படிதான், எனக்கு இதான் சுச்சுவேஷன், வேலைக்கு போயே ஆகும்னா நீங்க தாராளமா ஏர்ன் பண்ணலாம், படிக்கலாம். இந்த டைம்ல நீங்க இந்த 1 year முடிச்சுட்டு, இப்ப இந்த 1 year எழுதுறீங்களா, இந்த 1 yearக்குள்ளேயே எக்ஸாமும் எழுதுங்க, தப்பு இல்ல. நீங்க பேங்க் எக்ஸாமும் எழுதுங்க, கிடைச்சிருச்சுன்னா விட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா அதை நீங்க சம்பாதிச்சுட்டு தான் இருக்கீங்க, எதுவுமே வேஸ்ட் ஆக போகுது. சரியா? அண்ட் பேட்டர்ன் மெயின் சேம், வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் 10 மார்க், அனாலிட்டிக்கல் எபிலிட்டி இது எல்லாமே ஈஸியா தான்ப்பா இருக்கும். ஒரு பேசிக்கா என்ன லெவல், 60 minutesல 65 questions 100 மார்க்னா எந்த லெவல் இருக்குமோ அந்த லெவல் தான் இருக்கும். நீங்க ஒரு 2 பிலிம்ஸ் தான் கிளியர் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா இந்த எக்ஸாம் பாஸ் ஆகலாம். சரி, ஓகே, இது ரெண்டும் ஓரளவுக்கு ஓகேவா காய்ஸ்? மெயின் நான் நோட்ஸ் இது திருப்பி சொல்றேன், என்னைய ஒரு பலிகாடா மாத்திராதீங்க. தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. என்ன தாராளமா வீடியோவே நீங்க பார்க்க வேணாம். நான் இதுதான் சார், நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், நான் பிகினரா இருக்கேன், என்னை போட்டு மண்டை கழுவாதீங்க, சாரி, என்னை போட்டு பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க அப்படி இப்படின்லாம் உங்களுக்கு தோன்றமா இருந்தா தாராளமா ஸ்கிப் பண்ணிருங்க. சரியா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருந்தேன்ல, 3 types ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்ன? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னா என்னன்னா, நமக்கு ஐபிபிஎஸ் இருக்கு, ஆர்ஆர்பி இருக்கு, ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம் இருக்கு, எஸ்பிஐ இருக்கு. இது இல்லாம இன்சூரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஐபிபிஎஸ்ல 2 எக்ஸாம் வரும், பிஓ கிளர்க் வரும், ஆர்ஆர்பில பிஓ கிளர்க் வரும், எஸ்பிஐல பிஓ கிளர்க். இதெல்லாம் கண்டிப்பா 1 yearல வர்ற எக்ஸாம். ஸோ 6 எக்ஸாம்ஸ் இதுல இருக்கு. இதுல ஏதாவது 1 பாஸ் ஆயிட்டீங்கன்னா லைஃப் சேஞ்ச். நெக்ஸ்ட் அது இல்லாம இன்சூரன்ஸ் இருக்கு. மினிமம் பெர் இயருக்கு 2 இன்சூரன்ஸ் எக்ஸாம் வந்தது, 2 இன்சூரன்ஸ் எக்ஸாம் மினிமம் வந்தது. இது இல்லாம உங்களுக்கு நார்மலா நான் சொல்லியிருந்த மாதிரி அப்ப இந்த ரெப்கோ பேங்க், வேற என்ன வரும், ரெப்கோ வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எக்ஸாம் வருது. இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி போறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பேங்கிங் ஆஸ்பரன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, பேங்கிங் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எனக்கு தெரியாமலே சில பேர் ஆரம்பிச்சாங்க, எனக்கு ஐபிபிஎஸ் எஸ்பிபி தான் வேற லெவல் அப்படி இருக்காங்க இருக்கு. அண்ட் மெயினா இன்னும் நம்ம மெயின் ஆளுங்களாம் விட்டுட்டேன் பாருங்க, ஆர்பிஐ எல்லாம் இருக்காப்ல, ஆர்பிஐ அசிஸ்டன்ட்லாம் வரும், ஆர்பிஐ அசிஸ்டன்ட், அப்புறம் ஆர்பிஐல இன்னொன்னு வருமே, ஆர்பிஐ கிரேட் பி, இந்த எக்ஸாம்ஸ்லாம் மினிமம் 2 years ஒன்ஸ் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு உங்களுக்கு. செகண்ட், பேங்கிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் என்ன சொல்லணும்னா, இப்ப நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறது, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இப்ப வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ஆக்சிஸ்ல வந்திருக்கு, அதுக்கப்புறம் கோட்டாக். நான் திருப்பி சொல்றேன், இது எல்லாம் உங்களுக்கு ஒரு விஷன் நான் தரேன், அவ்வளவுதான். நம்ம வேர்ல்ட்ல உங்களை சுத்தி பேங்கிங் ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுத்தி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு, பிரைவேட் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஜாப்ஸ் இருக்கு, இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கு, அண்ட் இன்னொன்னு அப்ரெண்டிஸ்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாம் உங்களை சுத்தி இருக்கு. என்ன, நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் சொல்றேன். உங்க ஃபோக்கஸ் இதுல மட்டும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோஸ் தயவுசெய்து சொல்ற பாக்காதீங்க, பார்த்து உங்களுக்கு ஒரு கொஞ்சமும் இல்ல, உங்க கோலை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. சரியா? தேவைப்படுறவங்க
நான் ஒரு எட்ஜ்ல இருக்கேன், என் ஃபேமிலி நான் தான் சார் பார்த்தாகணும், இல்ல எல்லாம் பாக்குறாங்க பட் நானும் சப்போர்ட் பண்ணி ஆகணும், ஒரு 4+ இயர்ஸா படிக்கிறேன், எனக்கு வேலை வேணும், வேலைக்கு போயிட்டே நான் படிச்சா படிச்சிருவேன். ஏன்னா அந்த மாதிரி படிக்கிறவங்களாம் பிலிம்ஸ் ப்ராப்ளம் இருக்காது, மெயின்ஸுமே எல்லாமே சால்வ் பண்ணிருப்பாங்க. டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றப்போ இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. செகண்ட் நான் சொன்ன மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப்ஸ் இருக்கு. அப்ரெண்டிஸ்ஷிப்ஸ் நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்ப கவர்மெண்ட் பேங்க்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப், இப்போ லேட்டஸ்டா கூட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்ரெண்டிஸ்ஷிப்ஸ் எடுத்தாங்க, அடுத்து இந்தியன் பேங்க் அப்ரெண்டிஸ்ஷிப்ஸ் எடுத்தாங்க. அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு சார் எனக்கு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து நான் இதுவும் எக்ஸாம் எழுதி தான் போகணும், அவன் கொடுக்குற 12,000 to 14,000 இதுதான் சேலரி கொடுக்குறாங்க, எங்கேயாவது தூக்கி போடுவாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது இன்டர்ன்ஷிப் சொல்லுங்கன்னா, எஸ் நாட்ஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்குல்ல, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்பீங்க, நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்காலர்ஷிப் ஏதோ ஒன்று இருக்கும். நாட்ஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் இது. மோடிஜி இருக்கார்ல, மோடிஜி, பிஎம் மோடிஜி, ஓ மை காட், மோடிக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கணும். பிஎம் மோடிஜி வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த போர்ட்டல்ல 2021 அப்புறம் 2021 ஆர் அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆனீங்கன்னா இந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்க ஃபீல்டு வந்து பேங்கிங் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பேங்கிங் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பேங்கிங்ல இருக்கிற என்னென்ன அப்ரெண்டிஸ்ஷிப் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெயில் லிஸ்ட் வந்துடும். இதுல பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி கேவிபி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கரூர் வைஸ்யா பேங்க் இருக்குல்ல, கரூர் வைஸ்யா பேங்க்ல அப்ரெண்டிஸ்ஷிப் எடுத்துட்டு இருக்காங்க. நான் அதுலதான் ஒர்க் பண்றேன். கரூர் வைஸ்யா பேங்க்ல தான் அப்ரெண்டிஸ்ஷிப்பா நான் ஒர்க் பண்றேன். இது எதுக்காக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, பேங்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே, நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ வச்சு பேங்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பேங்க்ல என்னன்னாலும் நடக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த விஷயம் இந்த கேபி அப்ரெண்டிஸ்ஷிப் பேசிக்கா அப்ரெண்டிஸ்ஷிப்ன்றதே இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்ன்றது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வெளியே இருந்து பாக்குறப்போ கிளர்க்காக எடுக்காம அவன் ஈஸியா 10,000 வந்து 14,000 கொடுக்கறதுக்கு, கிளர்க்குன்னா 40,000 கொடுக்கணும், அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு இது சேலரி கொடுத்தா போதும், அதனால அப்ரெண்டிஸ்ஷிப் எடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம மனக்குமுறல். அதை நம்ம வெளிப்படுத்துறது ஓகே, பட் இது வந்து சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க பிகினர், இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன்னா நீங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே அப்ரெண்டிஸ்ஷிப் போகலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் 9 to 5, இதுதான் 10 to 5 தான் இருக்க போது. நான் சொன்ன மாதிரி கேவிபி அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்குல்ல, இதெல்லாம் லோக்கல்லே நீங்க கேட்கிற இடமே போட்டு கொடுப்பாங்க. உங்க வீட்டு பக்கத்துல கேவிபி இருக்கனால போட்டு கொடுப்பாங்க. வித்தின் டிஸ்ட்ரிக்ட், வித்தின் யுவர் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கப்போ நீங்க ஒரு 9:30 கிளம்புனா போதும், மார்னிங் ஒரு 5 to 9:30 படிக்கலாம். ஒரு 4 hours சாப்பிட குளிக்க எல்லாம் போனா ரிமைனிங் 3 hours படிக்கலாம். ஈவினிங் 5க்கு வந்துருவீங்க. 5 to 10 இந்த படிச்சாலுமே ஃபுட் ரிலாக்ஸ் எல்லாம் போக 3.5 hours மினிமம் படிக்கலாம். 3+3 6.5 hours படிக்கலாம். பெர் டேக்கு 6.5 hours படிக்கலாம். இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களுக்கு ஸ்டைஃபன் பார்த்தா 10.5K தராங்க, 10,500 தராங்க. காய்ஸ் நான் மெயினா சொல்றேன், இது டிஸ்ட்ராக்ஷன் வீடியோ இல்ல. நான் இன்னைக்கே போய் நாட்ஸ் போர்ட்டல் அப்ளை பண்றேன், நான் பேங்கிங் படிக்கல விட்டுட்டு போறேன், அது இல்ல. உங்களை சுத்தி இந்த விஷயம் எல்லாம் இருக்கு, இதை உங்ககிட்ட நான் வந்து டெலிவர் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு டெலிவர் பண்றேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ஸ்ல யூஸ்ஃபுல்னு மட்டும் சொல்லுங்க, சரியா? தேவையான தயவு செய்து விட்டுருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. போட்டு என்னை பஞ்சாயத்து ஆக்கி கேஸ் ஆக்கிடாதீங்க, நான் அதுக்கு மேல வீடியோ போட முடியாத மாதிரி, ஓகேவா? சரி, ஓகே, சூப்பர். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பேங்கிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்கு. இன்னொன்னு பார்ட் டைம் ஜாப்ஸ். பார்ட் டைம் ஜாப்ஸ்ன்றப்போ இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் உங்க விருப்பம்ப்பா. நான் எதுவுமே இதுல போட்டு இதுன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா இதுவே ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு தோணலாம். இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் சொன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். பட் அவைலபிள் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் போய் ஆகணும்பா, ஜாப்ஸ் போய் ஆகணும்னா படிங்க. என்ன வந்தாலும் சரி, நீங்க 1,00,000 ரூபாய் தர மாதிரி பார்ட் டைம் ஜாப் வந்தாலும் சரி, நான் பேங்க் எக்ஸாம் போய் ஆகணும்னா மினிமம் 4+ hours படிங்க, சரியா? போய் ஆகணும்ன்றவங்க வேலைக்கு போயிட்டு 4+ hours படிக்கிற மாதிரி வேலைக்கு போங்க, இல்லைன்னா வேலைக்கு போக வேணாம். நான் அது மெயினா சொல்றேன், படிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வேலைக்கு போறோம். ஏன்னா ஒரு 2-3 வருஷம் நான் இதை வேஸ்ட் பண்றேன் சார், வேஸ்ட்லாம் என்னைக்குமே பண்ணிடாதீங்க. நீ என்ன பண்ணாலும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கணும், சரியா? 4+ hours உங்களுக்கு டைம் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை பாருங்க. நான் படிக்கவே முடியல, எனக்கு ஒரு 8 hours 12 hours வேலை இருக்கு அப்படின்னா தயவுசெய்து அந்த வேலைக்கு போகாதீங்க. இவ்வளவு நாள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, அதை விட்டுறாம
இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டீங்க. ஒரு 3 to 4 months நீங்க எஃபோர்ட் போட்டா வந்துடலாம். guys ரிமெம்பர் ஒன் திங், நான் முன்னாடியே லைவ்ல சொல்லியிருந்தேன். ஒன் வேணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? ஒன் ஃபைன் இயர் கேன் சேஞ்ச் யுவர் என்டையர் பிரெட்லைன். ஒரு தரமான வருஷம், தமிழ்ல சொன்னா ஒரு தரமான வருஷம் உங்க வாய்ஸையே மாத்திரும். ஒரு நாளும் அந்த வருஷத்துல 365 டே இருக்குன்னா, இந்த 365 டேல ஈச் அண்ட் எவ்ரி டே உங்களுக்கு இந்த கோட் மண்டைக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். தூங்கி ஏந்திரிக்கிறப்ப இந்த கோட் மண்டைக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். இந்த வருஷத்துல இந்த நாள் 3ஆவது நாள், இந்த வருஷத்துல இந்த நாள் 320ஆம் நாள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கணும். தோண 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 அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறும். நம்ம சாலிடா சொல்லுவாங்களா, ஒரு 45 டேஸ் ஒரு விஷயத்த கண்டினியூவா பண்ணா அது ஹேபிட்டா மாறும்ன்றது. அந்த மாதிரி ஒரு 45 டேஸ் உங்க மைண்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹேபிட்டா மாறும். ஒரு ஹேபிட்டா மாறுறப்போ அது குட் ஹேபிட்டா மாறணும்னு பேடா கொண்டு போயிடாதீங்க. குட் ஹேபிட்டா மாறுறப்போ உங்க கெரியரும் மாறும், உங்க லைஃப் ஸ்டைல் மாறும், டோட்டல் உங்க பிளட் லைன் சொல்லியிருக்கல, உங்க வாரிசு, உங்க ரத்த சம்பந்தத்துல வர மொத்தமும் மாறிடும். யோசிச்சுக்கோங்கயா, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு மேலாம் படிக்கிறீங்கன்னா உங்க ஃபேமிலியை விட ஒரு பிரிசியஸ் ஃபேமிலி இந்த வேர்ல்ட்ல கிடைக்கும் போதே தெரியல. ஏன்னா யாரும் அவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு 21 இயருக்கு மேலதான் படிப்போம். 21 இயர் இருந்தப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு குறைஞ்ச ஒரு 40 ஏஜ் ஆயிருக்கும். 40க்கு மேல அவங்க வேலை பார்த்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது ஒரு ஃபேமிலியில. இந்த ஸ்பேஸை தயவு செய்து கரெக்டான வழியில யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. மொபைலு தயவு செய்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல அன்இன்ஸ்டால் கூட பண்ணிருங்க. டெலிகிராம் யூஸ் பண்ணுங்க. அதுலதான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. அதுலயும் தேவையில்லாத எதையும் பார்க்காதீங்க. மொபைல் போன்ஸ் தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. செகண்ட், ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட வச்சுக்கோ. சும்மா கிரிக்கெட் விளையாட போறேன், மார்னிங் நான் ரிலாக்ஸ் பண்ண போறேன், ஷட்டில் விளையாட போறேன், கொஞ்ச நாள் ஒதுக்கி வைங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும், 1 hour வச்சுக்கோங்க. அது ரொம்ப அடிக்ட் ஆகி நாளைக்கு மேட்ச் இருக்கு, இந்த சண்டே எனக்கு இந்த இடத்துல டோர்னமெண்ட் இருக்கு, நான் போய் விளையாடணும், அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண, அந்த மாதிரி வேணாம் சரியா? அண்ட் தேர்ட் திங் மெயினா, இது லைவ்ல சொல்லாமா என்னன்னு தெரியல. எஸ், தப்பு இல்ல, நம்ம பசங்க தான், யாருமே பண்ணாம இருக்க போறதும் இல்ல, பண்ண போறதும் இல்ல. எஸ், அன்வான்ட் கண்டென்ட்ஸ்குள்ள நீங்க போய் ட்ராப் மாதிரி மாட்டிடாதீங்க. என்ன அன்வான்ட் கண்டென்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அன்வான்ட் கண்டென்ட்ஸ்ல தேவையில்லாம போய் நீங்க ட்ராப் ஆயிட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் எனர்ஜி போயிடும். உங்க மைண்ட் செட், டோப்பமைன் சொல்லுவாங்கல்ல, உங்க டோப்பமைன் அதுல பெஸ்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாக்குற விஷயமோ நீங்க கேட்கிற விஷயமோ இந்த எக்ஸாம், மார்க் டெஸ்ட் இதை தவிர அதுல உங்க டோப்பமைன் ஹை பீக்ல போயிடுச்சுன்னா நீங்க மார்க்ல ரீசனிங் செக்ஷன்ல 35 out of 35 எடுத்தாலும் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்காது. ஏன்னா உங்க டோப்பமைன், ஹாப்பி டோப்பமைன், சாட்டிஸ்ஃபைட் டோப்பமைன் எல்லாமே அதுல போயிடும். அந்த இதுல நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அன்வான்ட் கண்டென்ட்ஸ் எதுலையுமே வேஸ்ட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்கன்னா முடிச்சு சாட்டிஸ்ஃபைடா அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது மார்க் டெஸ்ட் போடுங்க சரியா? சரி, ஓகே காய்ஸ், வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனால் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் நம்மளோட லைவ் ரீசனிங் லைவ் டெய்லி மார்னிங் 7:30 AM போயிட்டு இருக்கு. IBPS PO எக்ஸாம் எழுத போறவங்கலாம் கண்டிப்பா மார்னிங் 7:30 லைவ் வந்துருங்க. நாளையில இருந்து நம்ம பசில் அண்ட் சீட்டிங் எக்ஸாம் லெவல், எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் பசில் சீட்டிங் கொண்டு வர போறோம் சரியா? எக்ஸாம் முன்னாடி போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பசில் சீட்டிங்ஸ். கண்டிப்பா அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு போங்க. அதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸாம் லெவல்ல எப்படி நம்ம அப்ரோச் பண்ணும், எந்த இடத்துல நம்ம ட்ராப். இன்னைக்கு நான் லைவ் மார்க் ஒன்று போட்டிருந்தேன், IBPS PO லைவ் மார்க் ஒன்று போட்டிருந்தேன் சரியா? ஈஸி மார்க், ஈஸியில ஒரு மாடரேட் மார்க் தான், பட் டூவபிள், கண்டிப்பா போடலாம். அது நானே ஒரு விஷயம் ட்ராப்ல போய் சிக்கிட்டேன். ட்ராப்ல எப்படி சொல்றது, என்னோட லைவ் மார்க் இந்த பென் டேப்ல யூஸ் பண்றதுனால கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயம்லாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு. இது எல்லாத்தையும் இப்ப நான் என்ன பண்றேனோ
இப்ப நான் அழிச்சேன்ல எல்லாத்தையும், இந்த மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிருங்க. நான் இந்த இடத்துல ஒரு கோட் எழுதினேன்ல, அதை மட்டும் வச்சுக்கோங்க. 1 fine year can change your entire bloodline. ஓகே ஓகே guys, thank you. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். மார்னிங் லைவ் எல்லாரும் கண்டிப்பா வந்தாங்க. ரீசனிங் நீங்க சூப்பரா ஸ்கோர் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். சரியா? பை.